அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களை, நேற்றைக்கு தொடர்ந்து இரண்டாவது நாளாக அந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிரான வாதங்கள் சுப்ரீம் கோர்ட்ல நடைபெற்றது. இதுல சொலிசிட்டர் ஜெனரல் அவர் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்திருக்கார் மத்திய அரசின் சார்பாக. என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த நான் முஸ்லீம்ஸ் அந்த வக்ஃப் போர்டுகளுக்கு அப்பாயிண்ட் பண்ணுவது அப்படின்றத இந்த இடைப்பட்ட காலத்தில், ஏன்னா ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க மத்திய அரசாங்கம் ரிப்ளை பண்ணுறதுக்கு. இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த மாதிரி எதுவும் நடக்காது. அடுத்தது இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸை டீநோட்டிஃபை பண்ணுவது அப்படின்ற செயல்பாடும் இருக்காது அப்படின்னு உறுதிமொழி கொடுத்திருக்கின்றார். இப்போ பார்த்தீங்கன்னா, இரண்டு தரப்பிலிருந்து, அதாவது இதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனவங்க இல்லை இந்த சட்டத்தை ஆதரிக்கின்றவர்கள், இவங்க ரெண்டு பேருமே இது வெற்றி வெற்றி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இறுதி வெற்றி யாருக்கு அப்படின்றது கோர்ட்டு தீர்ப்பு வரும்போது தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றது. ஒன்று துணை ஜனாதிபதி அவர்கள் பேசினது, அது நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அதை ரெண்டாவதாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள், இவர் தான் அந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை லோக்சபாவில் தாக்கல் செய்தவர். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த சட்டம் இயற்றுவது அப்படின்றது லெஜிஸ்லேச்சருடைய உரிமை, அதில் கோர்ட்டு தலையிட மாட்டாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா ஜுடிஷியரியில் மத்திய அரசாங்கம் தலையிடுவது அப்படின்றது சரியில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க. துணை ஜனாதிபதி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது விஷயங்கள் அப்படின்றத விட ரைசிங் பெர்டினன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயம் அவர் என்ன சொல்றாரு, இந்த பிரிவு 142 அப்படின்றது ஒரு நியூக்ளியர் மிசைல் மாதிரி பிரயோகப்படுத்துகின்றார்கள். ஜனாதிபதிக்கே டைரக்ஷன் கொடுக்க முடியுமா ஒரு நீதிபதியால அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அதாவது சமீபத்தில் தமிழக கவர்னரை எதிர்த்து தமிழ்நாடு அரசு கோர்ட்டுக்கு போனாங்க இல்லையா, அப்போ வந்த தீர்ப்பை தான் அவர் சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது கவர்னருக்கெல்லாம் டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. இத்தனை காலகட்டத்துக்குள்ள அவங்க ஒப்புதல் கொடுக்க வேண்டும், அப்படி இல்லைன்னா கோர்ட்டை நாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி அவர் பேசியிருக்காருங்க. அதாவது சமீபத்தில் ஒரு நீதிபதி அவர்கள் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பணம் கண்டுபிடிச்சு ஒரு வாரம் கழிச்சு தான் இந்த விஷயமே வெளில தெரியுது. அந்த ஒரு வாரம் அந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. எப்படி இந்த விஷயம் வெளில லீக் ஆகாம இருந்தது? அதாவது ஃபயர் சர்வீஸ்லேருந்து போயிருக்காங்கன்றாங்க, அதுக்கப்புறம் போலீஸ் போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா இது ஒரு வாரமா கொஞ்சம் கூட யாருக்குமே இது தெரியல அப்படின்னா என்ன நடந்தது? அவர் என்ன சொல்றாரு, இன்றைக்கு மக்களுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றங்கள். இன்றைக்கும் இல்லை, என்றைக்குமே மக்களுடைய கடைசி நம்பிக்கை, த லாஸ்ட் ரெசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நீதிமன்றங்கள் தான். எவ்வளவோ போராடி பார்த்து எங்கேயுமே நியாயம் கிடைக்கல அப்படின்னா கடைசியாக போவது தான் நீதிமன்றம். கோர்ட்ல கேஸ் போட்டாவது நம்ம நியாயத்தை பெற வேண்டும், நீதியை பெற வேண்டும், இப்படித்தான் காமன் மேன் நினைச்சிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஒரு வாரம் இந்த விஷயம் வெளியில வரவே இல்லை. ஆனா அந்த சம்பந்தப்பட்ட நீதிபதிக்கு எதிராக எந்த எஃப்ஐஆரும் கிடையாது. இது சம்பந்தமாக அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும், அவர் மீது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வேண்டும் அப்படின்ற அந்த கேஸை கூட அவசர வழக்காக எடுத்துக்கொள்ளவில்லை உச்சநீதிமன்றம். என்ன பண்ணியிருக்காங்க, இது சம்பந்தமான இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க வெப்பில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு ஒரு இன்டர்னல் கமிட்டி நியமித்திருக்கின்றார்கள். துணை ஜனாதிபதி அதான் கேட்கிறார், இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றதா? எந்த சட்டத்தின் அடிப்படையில் அவங்க இந்த மாதிரி ஒரு கமிட்டி நியமித்தார்கள்? கமிட்டி அப்படின்னும் போது அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் ஆர் ஒரு அறிக்கை, ஃபைனல் ரிப்போர்ட், இதுதான் கொடுக்க முடியும். இப்போ ஒரு சாதாரண மனுஷன் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பணம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா, ஆர் ஃபார் தட் மேட்டர் ஒரு மந்திரி வீட்டில் இந்த மாதிரி பணம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் இமிடியட்டாக ஒரு எஃப்ஐஆர், அதுக்கப்புறம் நடவடிக்கை. இப்போ மேற்கு வங்காளத்தில் இந்த மாதிரி தான் ஒரு மந்திரி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது, அதுக்கப்புறம் அவர் சிறையில் தள்ளப்பட்டார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதுதான் ப்ரொசீஜர். ஆனால் நீதிபதி அவர்கள் வீட்டில் இந்த மாதிரி பணம் கண்டுபிடிக்கப்பட்டது எஃப்ஐஆரே இல்லை. இதில் இன்னொரு கருத்து என்னன்னா, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி. ஏன்னா இந்த மாதிரி யார் வேணா எஃப்ஐஆர் போடலாம், வழக்கு தொடுக்கலாம் நீதிபதிகளுக்கு எதிராக அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய இண்டிபெண்டன்ஸ் அண்டர் கொஸ்டின் ஆகிடும். ஏன்னா சில நேரங்களில் சில அரசாங்கங்கள் இந்த மாதிரி தவறான ஒரு நடைமுறையை கடைபிடிக்கலாம் அப்படின்ற கருத்து. அதனால தான் நீதிபதிகளுக்கு எதிராக இந்த மாதிரி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாது அப்படின்ற ப்ரொசீஜர் இருக்கிறதாகவும் இந்த சைட்லேருந்து கருத்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நீதிபதிகளை சில சமயங்கள் மிரட்டுவதற்காக அவங்க உறவினர்களுக்கு எதிராக அந்த கேஸு போட்ட விஷயங்கள் இதெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்காங்க. இந்த மாதிரியான நடைமுறைகள், அது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரியை கேள்விக்குள்ளாகக்கூடாது. அவர்கள் பயமின்றி நீதிபதிகள் தங்களது கடமையை செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த மாதிரி நடைமுறை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஏற்றுக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஏன்னா எந்த மாதிரியெல்லாம்
இந்த ஆளுங்கட்சி சட்டத்தை கையில் வச்சுக்கொண்டு தங்களுக்கு சாதகமாக பண்ணுறாங்கன்றத நிறைய சம்பவங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது நீதிமன்றங்கள் நீதிபதிகளையே த்ரெட்டன் பண்ணுற அளவுக்கு பவர் இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்புறம் மக்களுடைய நம்பிக்கை போய்விடும். அதனால் ஒரு விதத்தில் இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அந்த கமிட்டி அப்படின்னும் போது அந்த ரெக்கமெண்டேஷனை என்ன பண்ணுவாங்க? இப்போ அதில் ஆதாரம் எதுவும் இல்லை அப்படின்னு தள்ளுபடி ஆயிடுச்சு அப்படின்னா சிக்கல் எதுவும் இல்லைங்க. ஒருவேளை முகாந்திரம் இருக்கின்றது அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்கன்னு சொன்னால் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க முடியும் அந்த நீதிபதி அவர்களுக்கு எதிராக அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது உச்ச நீதிமன்றத்தால். இதுதான் சட்டம். இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நீதிபதியை பதவியிலிருந்து நீக்குவது அப்படின்னு. நீதிபதிகளை செலக்ட் பண்ணி அந்த கொலீஜியம் அப்படின்ற ஒரு அமைப்பு, இவங்க மத்திய அரசாங்கம், அதாவது ஜனாதிபதிக்கு ரெக்கமெண்டேஷன் அனுப்புகிறாங்க. மத்திய அரசாங்கம் அதை வெட் பண்ணுவாங்க. ஒருவேளை மத்திய அரசாங்கம் அந்த லிஸ்ட்டில் இருக்க சில பேரையோ இல்லை மொத்தமாக எல்லாரையுமோ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன பண்ணுவது அப்படின்னா, அதுக்கும் இப்போ அந்த கவர்னர் 2வது முறையாக மசோதா அமிச்சா அதை நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி கொலீஜியம் மறுபடியும் இதே பேர் தான் அப்படின்னு அனுப்பிச்சா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீதிபதிகளை செலக்ட் பண்ணுவது அப்படின்றது நீதிமன்றம், அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி ஜனாதிபதி. சரி, ஆனால் அந்த கொலீஜியத்துக்கோ இல்லை உச்ச நீதிமன்றத்துக்கோ அந்த நீதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கு அதிகாரம் கிடையாது. இவங்க செலக்ட் பண்ணலாம், ஆனால் நீக்குவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. இதுதான் இன்றைய நடைமுறை. அப்போ என்னதான் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம அன்றைக்கே டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இது மாதிரி ஒரு நீதிபதிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னா நீங்களே ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அவர் அதை ஏற்றுக்கலை அப்படின்னு சொன்னால் பார்லிமெண்ட் தான் அந்த இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வர முடியும். அங்கேயும் மெஜாரிட்டி ஆதரவு இல்லை அப்படின்னா இம்பீச் பண்ண முடியாது. ஏற்கனவே இந்த மாதிரி தான் ஒரு நீதிபதி அவர்கள் விஷயத்தில் பார்லிமெண்ட்டில் இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு ஆனால் காங்கிரஸ் ஆதரவு தெரிவிக்காததால் அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் தோல்வி அடைந்தது. அவரை பதவி நீக்க முடியவில்லை. இப்போ துணை ஜனாதிபதி அதுதான் கேட்கிறார். மக்கள் நீதிமன்றத்தை தான் கடைசி நம்பிக்கையா வச்சிருக்காங்க. அப்ப அந்த நம்பிக்கையே போயிடுச்சுன்னா என்ன பண்றது? சாதாரண மனுஷனுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற ப்ரொசீஜர் அப்ளை ஆகும்போது இவர்களுக்கு ஏன் இல்லை அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ கேள்வியே என்னன்னா, எந்த ஒரு அமைப்புக்கும் அளவுக்கு அதிகமான அதிகாரங்கள் இருக்கக்கூடாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நமது அரசியல் சட்டத்தை வடிவமைக்கும் பொழுது செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு இப்போ லெஜிஸ்லேச்சரோ இல்லை எக்ஸிக்யூட்டிவோ இவர்களுடைய அதிகாரம் வானளாவிய அதிகாரமாக இருந்து விட்டால் அதை துஷ்பிரயோகம் செய்வார்கள் அப்படின்றதுக்காகத்தான் அங்கங்கே ஒரு செக் வச்சிருக்காங்க. இப்போது தமிழ்நாடுல கூட பார்த்தீங்கன்னா PH பாண்டியன் அவர்கள் சபாநாயகருக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கின்றது அப்படின்னு சொன்னார். அது கிடையாது அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினார்கள். ரொம்ப ஃபேமஸான கேஸ் அது. அதாவது ஒரு பத்திரிகையாளருக்கு எதிராக சபாநாயகர் நடவடிக்கை எடுத்தப்போ இந்த கேஸ் வந்ததுங்க. இப்போ கவர்னருக்கு டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஒரு துணை ஜனாதிபதி அதுதான் கேட்குறாரு. இந்த மாதிரி இவங்களா ஒரு டைம் ஃப்ரேம் கொடுக்க முடியுமா அப்படின்னு. இப்போ இது சம்பந்தமா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அரசியல் சட்டத்தை வடிவமைத்தவர்கள் இவங்க இத்தனை நாளுக்குள்ள முடிவெடுக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷனை கொண்டு வந்திருக்க முடியாதா? எதற்காக அவங்க அதை சொல்லாம விட்டாங்க அப்படின்னா, சில நேரங்களில் இதுவும் ஒரு செக்காக தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றாங்க சட்ட வல்லுநர்கள். ஏன்னா சில நேரங்களில் சில சட்டங்கள் நாட்டுக்கு நல்லதல்ல அப்படின்னு கவர்னரோ இல்லை பிரசிடென்ட்டோ நினைச்சா அதுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் நிறுத்தி வைத்தார்கள் அப்படின்னு சொன்னால் இதுவும் ஒரு வகையான செக் அப்படின்றது அவர்களுடைய வாதம். அதனால தான் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள்லாம் பல நேரங்கள் இதே திமுகவாக இருக்கட்டும் இல்லை காங்கிரஸாக இருக்கட்டும் எந்த ஒரு எதிர்கட்சியாக இருந்தாலும் அவங்க கவர்னர்கிட்டயோ இல்லை ஜனாதிபதி கிட்டயோ இல்லை இந்த சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கோரிக்கை வச்சதையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த நேரத்தில் கவர்னர் ஒப்புதல் கொடுக்காமல் நிறுத்தி வைக்க வேண்டும் அப்படின்ற அதிகாரம் கவர்னருக்கு வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய கருத்து. அதை நான் ஆளுங்கட்சியாக வந்தால் மட்டும் அதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்கிறது. இதுதான் நாம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோன்னா இன்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டு, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டு அப்படின்னா வேற வழி இல்லை. இதுதான் ஜனநாயகம். இதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பாராளுமன்றம் சட்டமன்றம் ஒரு சட்டத்தை நிறைவேற்றுகின்றார்கள். இப்போ சட்டமன்றம் அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அவங்க ஜனங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு ஆட்சி செய்வாங்க அப்படின்னு. அப்போ அவங்க ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நீதிபதிகள் இதை சரி தப்புன்னு சொல்றது சரியா? இதுதான் ஒரு கேள்வி. ஆனால் பாருங்க,
நாம ஆளுங்கட்சியா இருக்கும்போது நம்ம சட்டத்தை நீதிமன்றம் ஏத்துக்கல அப்படின்னா அப்ப இந்த கேள்வியை கேட்கிறோம். ஆனா எதிர்க்கட்சியா இருக்கும்போது நேரா கோர்ட்டுக்கு போயிடுறோம். இல்ல நமக்கு வேற ஒரு ஆளுங்கட்சி கொண்டு வருகின்ற சட்டம் ஒத்து வரல அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம கோர்ட்டுக்கு போறோம். அந்த நேரத்தில் கோர்ட்டு தான் முடிவெடுக்கணும். அது ஜனங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ கிடையாது அப்படின்னு சொல்றோம். மறுபடியும் இங்கேயும் அந்த ஒரு சிக்கல் இருக்கு பாருங்க. நமக்கு வேணும்னா கோர்ட்டு, இல்லைன்னா அந்த கோர்ட்டு சொல்றதை நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு. இதே மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்றாங்க? அது மாதிரி இந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதுவும் எப்படி? வித் ரெஸ்பெக்ட் டு ஜுடிஷியரி நாங்கள் இந்த தீர்ப்பை ஏற்க மாட்டோம். இது என்ன விதமான ஆர்குமெண்ட்னு தெரியல. துணை ஜனாதிபதி அவர்கள் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இன்டர்னல் கமிட்டின்னு வச்சிருக்கீங்களே, இது எப்படி சரி வரும்னு கேட்டிருக்காரு. நாளைக்கு மற்ற அரசியல்வாதிகளும் இதையே ஒரு முன் உதாரணமா வச்சுக்கின்னு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு மந்திரி வீட்டில் பணத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னங்க பணம் கண்டுபிடிச்சிங்களா? சரி, ரைட்டு. நாங்களே ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற குழு நாங்கள் ஒரு இன்டர்னல் கமிட்டி வைக்கிறோம். அவங்க விசாரணை பண்ணி ரெக்கமெண்டேஷன் கொடுக்கட்டும். அது பற்றி நடவடிக்கை எடுக்கிறோம். நீங்கள் எஃப்ஐஆர்லாம் போடுறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன பண்ண முடியும்? சார் இப்படியெல்லாம் கேட்பாங்களா அப்படின்லாம் யாரும் என்கிட்ட கேட்காதீங்க. நாம் அன்றைக்கே சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி அந்த டெல்லி நீதிபதி அவர்கள் அவர் டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணாங்க அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு. நாளைக்கு யாராவது இது மாதிரி ஏதாவது நடந்தது அப்படின்னு சொன்னால், ரைட்டுங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, அதுக்கு மேலெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்கன்னு கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதே மாதிரி நடந்திருக்கின்றது. மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த மாதிரி நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கண்டுபிடிக்கிறாங்க, ஆனால் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் தான் போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த 25,000 ப்ளஸ் அந்த டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் இதில் மேனிப்புலேஷன் நடந்திருக்கு, அதனால் ஒட்டு மொத்தமாக டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த 25,000 பேரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணா போதாதா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கின்றார் மம்தா பானர்ஜி அவர்கள். அப்ப நாளைக்கு எல்லாம் இப்படி தானே கேட்பாங்க. பணம் கண்டுபிடிச்சா போலீஸ் எஃப்ஐஆர்லாம் கூடாது, நாங்களே ஒரு கமிட்டி போட்டுக்கிறோம். இப்போ ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி பேசியிருக்காரு, நீதிபதிக்கு இருக்கிறதான எங்களுக்கும் அதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் நாளைக்கு அரசு ஊழியர்கள் அந்த சங்கங்கள் இது வரங்க, ஒரு அரசு ஊழியர் வீட்டில் நீங்கள் கட்டுக்கட்டாக பணத்தை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அரசு ஊழியர்கள் ஒரு கமிட்டி போட்டு நாங்களே விசாரணை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறது? கேட்க முடியாதுலாம் சொல்ல முடியாது. மம்தா பானர்ஜி அவர்கள் ஆரம்பித்து வச்சிட்டாங்க. நாளைக்கு இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் என்னென்ன கேள்வி கேட்பாங்களோ அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும்? இப்போது இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தையே எடுத்துக்கங்க. ஒரு சட்டம் கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அது அரசியல் சட்டத்துக்கு முரணாக இருக்கின்றதா அப்படின்ற இன்டர்பிரிட்டேஷன் சுப்ரீம் கோர்ட்டுடைய ப்ரெராகேட்டிவ். சரி, ஆனால் இந்த ஆர்டிகல் 25, 26 அப்படின்றதெல்லாம் வயலேட்டட் அப்படின்னு இந்த எதிர்த்து கேஸ் போட்டுறவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க? இந்த ஆர்டிகல்ஸில் இதுக்கு முன்னாடி என்ன விதமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் கோட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு வக்கீல் கேட்குறாரு, ஏங்க இப்போ 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் டாக்குமெண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு. 3000 வருஷத்துக்கு முன்னாடி வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா? எந்த உலகத்தில் இருக்கார் அந்த வக்கீல் அப்படின்னு தெரியல. சரி, ரைட்டு, இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த போன் ஆஃப் கன்டென்ஷனே என்ன அப்படின்னா, டாக்குமெண்ட் இல்லாத இடங்களை வக்ஃப் ப்ராப்பர்ட்டியாக ஏற்றுக்கொள்வதா இல்லையா? இதுதான் முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. இது 1000 வருஷம் 1500 வருஷம் முன்னாடி இருந்த இதுக்கெல்லாம் டாக்குமெண்ட் எங்கே தேட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. நியாயம்தான். ஆனால் இந்த ராம ஜென்ம பூமி விஷயத்தில் ஆதாரங்கள் வேணும்னு கேட்டாங்க. ராமர் எத்தனை யுகங்களுக்கு முன்னாடி இந்த பூமியில் வாழ்ந்தவர், அந்த கோவில் எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டது, ஆனால் அதற்கு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸையும் கொடுத்து தான் அதற்கு பிறகுதான் இந்த தீர்ப்பு வந்தது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இது சம்பந்தமாக வழக்கு போட்டிருக்க இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, இந்த 95 and 2013 அந்த வக்ஃப் சட்டங்களுக்கு எதிராக கோர்ட்டுக்கு போனப்போ இதெல்லாம் ஹைகோர்ட்டில் பார்க்க வேண்டிய விஷயம். நாங்கள் கிட்டத்தட்ட 140 கேஸு இன்னும் அது விசாரணைக்கு வராமல் இருக்கின்றது. அதே மாதிரி இந்து கோவில்களில் அரசு அவங்க அதிகாரத்தை செலுத்துவது கூடாது, கோவில்களை அரசின் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் அப்படின்ற வழக்கிலையுமே பல வருடங்கள் அப்படியே வச்சிருந்து இப்போ ஹைகோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதற்கு மட்டும் இந்த மாதிரி அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் என்ன அப்படின்றது அவர்களுடைய கேள்வி. சரி, ரைட், இதெல்லாம் அவங்க உச்சநீதிமன்றத்தில் வாதங்களாக வைக்கலாம். அதுக்கப்புறம் என்ன தீர்ப்பு வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம்.
ஆனால் இங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தாவேகா தலைவர்லேருந்து திமுக வரைக்கும் எல்லாரும் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு நன்றி, இது வந்து நாங்கள் கடைசி வரை போராடுவோம், இவர்களுக்கு நியாயம் வழங்கி கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. திருச்செந்துறை கிராமத்தில் இருக்க மக்களுக்கு யார் நியாயம் வழங்க போறாங்க அப்படின்னு தெரியல. அடுத்தது இப்போ வேலூர்ல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த காட்டுக்கொல்லை அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்க 150-200 குடும்பங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. நீங்க காலி பண்ண வேணாம், ஆனா நீங்க வந்து அதுக்கான வாடகை அதை கொடுங்கோ அப்படின்னு நோட்டீஸ் வந்திருக்கிறதா சொல்றாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன நியாயம் யார் வாங்கி கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. இதுல பாத்தீங்கன்னா கோட்டாட்சியர் விசாரணை செய்து வருகின்றார் அப்படின்னு நான் ஒரு செய்தி பார்த்தேங்க. இது எந்த சட்டத்தின்படி கோட்டாட்சியர் விசாரணை செய்யலாம்னு எனக்கு சொல்லுங்க. பழைய சட்டத்தின்படி, இப்ப இந்த திருச்செந்துறை இன்சிடென்ட்ல இப்படி தாங்க நடந்தது. பழைய சட்டத்தின்படி நீங்க வந்து கோர்ட்டுக்கே போக முடியாது. அப்படி இருக்கச்ச ரெவென்யூ ஆஃபிஷியல்ஸ் அங்கே போயிட்டு பேசி இல்லை வக்ஃப் போர்ட்லேருந்து அவங்க டாக்குமெண்ட் கொண்டு வர வரைக்கும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் தடை பண்ணாதீங்கோ அப்படின்னு வாய்மொழி உத்தரவோ இல்லை ரிட்டன் ஆர்டர்ஸோ எதையுமே சொல்லுவதற்கு அந்த ரெவென்யூ ஆஃபிஷியல்ஸ்க்கு கலெக்டராக இருந்தாலும் அதிகாரம் கிடையாது. ஆனால் அதைத்தான் செஞ்சிருக்காங்க திருச்செந்துறை கிராமத்தில். அது வக்ஃப் நிலம் அப்படின்னு வக்ஃப் போர்டு உரிமை கொண்டாடினால் வக்ஃப் ட்ரிபியூனலுக்குத்தான் நீங்கள் போக வேண்டும். அது கலெக்டர் ஆகட்டும், இல்லை கோட்டாட்சியர் ஆகட்டும், வட்டாட்சியர் ஆகட்டும், இவங்க யாரும் போயிட்டு இல்லை நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது பழைய சட்டத்தின்படி. ஆனால் அதைத்தான் செஞ்சிருக்காங்க திருச்செந்துறையில். இப்போ இந்த புதிய சட்டத்தின்படி கலெக்டருக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருக்காங்க. ஆனால் புதிய சட்டத்தை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றவங்க கோட்டாட்சியரை வச்சு விசாரணை செய்வதற்கு எந்த சட்டத்தின்படி அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க சொல்லுங்க? சட்டமே கிடையாது. அது எப்படிங்க? ஒண்ணு பழைய சட்டத்தை நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க, சரி. ஆனா அந்த பழைய சட்டத்துக்கு எதிராக நடந்தாங்க. ரெவென்யூ ஆஃபிஷியல்ஸை வச்சு இல்ல நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், எந்த தடையும் கிடையாது அப்படின்னு ட்ரிபியூனல் தானே அந்த முடிவை சொல்லியிருக்கணும். வக்ஃப் ட்ரிபியூனலுக்குத்தான் அந்த அதிகாரம் இருக்கின்றது. அதை வந்து ரெவென்யூ ஆஃபிஷியல்ஸ் எப்படி சொல்ல முடியும்? ஸோ பழைய சட்டத்தையும் இவர்கள் வந்து ஆதரிக்கிறதா சொன்னாலும் அதை மீறி நடந்திருக்கின்றார்கள். இப்போ புதிய சட்டத்தில் வந்து கலெக்டர் இன்டர்வீன் பண்ணலாம் அப்படின்னும் போது நீங்க வந்து அந்த ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றவங்க எப்படி ஒரு ரெவென்யூ ஆஃபிஷியலை வச்சு பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? ட்ரிபியூனலுக்குள்ள இது போயிருக்கணும். நீங்க பழைய சட்டத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்ளும், புதிய சட்டத்தை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா, இல்ல புதிய சட்டத்தின்படி அது வந்து கெசட்ல வந்துருச்சுப்பா, அதனால இதுதான் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப கோர்ட்டுக்கு போயிருக்கணும். எப்படிங்க எந்த சட்டத்தையும் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னா இதுக்கு என்ன முடிவுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏதாவது ஒரு சட்டத்தை ஏற்றுக்கணும். பழைய சட்டமா அப்போ அதுபடி நடக்கணும். இல்லை புதிய சட்டம் அமலுக்கு வந்து விட்டது, அது நம்ம பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இப்போ புதிய சட்டத்தின்படி நடக்க வேண்டும். சரி, இப்போ புதிய சட்டம் வந்து ஒரு வாரம் அதுபடி எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க அரசாங்கத்தில். அப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த வேலூர் இஷ்யூ வந்துருச்சு. அரசு அதிகாரிகள் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, விசாரணை நடத்துகிறாங்க. எந்த சட்டத்தோட அடிப்படையில் இதெல்லாம் நடத்துகிறாங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். இதுக்கு தான் நான் கேட்குறேன், வக்ஃப் வாரிய நிலங்கள் நீங்கள் வந்து பழைய சட்டத்தையே எடுத்துக்கங்க. இவங்க எல்லாம் சொல்கிற மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் இவர்களுக்கு வந்து நீதி கிடைக்கும், புதிய சட்டம் வந்து செல்லாதுன்னு அறிவிக்கிறாங்கன்னு கூட வச்சுப்போம். பழைய சட்டத்தின்படி வக்ஃப் வாரிய நிலங்கள்லாம் என்னென்ன அப்படின்ற ஒரு அறிவிப்பு அரசாங்கம் வெளியிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அன்றைக்கி திருச்செந்துறை, அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து வேலூர், கொஞ்சம் முன்னாடி முன்னம்பம், இந்த மாதிரி அப்பப்போ இந்த பிரச்சனை வராமல் எதெல்லாம் வக்ஃப் வாரிய நிலங்கள்னு சொல்லிட்டீங்கன்னா அதில் இருக்கவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களா காலி பண்ணிட்டு போயிடுறோம். எந்த பிரச்சனையும் வர வேண்டாம், யாருமே வந்து ஆக்கிரமிக்க வேண்டாம், அது வக்ஃப் வாரிய சொத்து. இதை கூட செய்ய மாட்டாங்களா? இன்னைக்கு இந்த உச்சநீதிமன்றத்தில் எங்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது அப்படின்னு சொன்னாங்களே, இவங்கெல்லாம் வந்து அந்த வேலூரில் காட்டுக்கொல்லை கிராமத்தில் இருக்க மக்கள் கிட்ட போயிட்டு என்ன சொல்லுவாங்க? இல்லை அந்த மக்களெல்லாம் இவங்க வந்து மக்களாவே நினைக்கலையா? அவங்களும் ஓட்டு போடுறாங்கல்ல. சரி, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம்ல அரசாங்கத்தை. அப்போ அந்த அரசாங்கம் என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுக்கிட்டு தான் போனோம். இதுதானே ஜனநாயகம். இது என்னைக்கு நமக்கு புரியுதோ அன்னைக்கு தான் நாம உருப்படுவோம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.